லட்சுமி, நீ கொடுத்திருக்கிற இந்த பால்லயே உன்னோட அன்பு தெரியுது. நீ அன்னைக்கு ஸ்வேதாக்காவ என் முத்து மாமாவை கல்யாணம் பண்ண விடாம தடுத்தல்ல, அதுக்கு எப்பவுமே நான் நன்றி கடன் பட்டிருக்கேன் தெரியுமா? எனக்கு நீ இன்னும் கூட ஒரு யோசனை சொல்லணும். நாளைக்கு நான் அம்மன் கோவிலுக்கு போகணும். தாலி காணிக்க, அன்னதானம் இதெல்லாம் ஜோசியர் ஐயா சொன்ன மாதிரியே பண்ணி ஆகணும். ஆனா அவர் சொன்னப்பவே புருஷன் பொண்டாட்டியாதான் தாலி காணிக்கையும் அன்னதானத்தையும் பண்ணணும்னு சொல்லிருக்காரு. நான் எப்படி அதை பண்ண முடியும்? நான் இப்படி தலைமறைவா வேஷம் போட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது முத்து மாமாவை கூட்டிட்டு போய் தாலி காணிக்க அன்னதானம் எல்லாம் பண்ண முடியுமா? ஏதாவது ஒரு யோசனை சொல்ல. நான் நினைச்சது நடக்குமா? முத்து மாமாவோட சேர்ந்து தாலி காணிக்க அன்னதானம் எல்லாம் பண்ண முடியுமான்னு பதில் சொல்ல. பண்ண முடியுமா? நீ சொன்னா சரியாதான் இருக்கும். உன்கிட்டதான் எல்லா தெய்வமும் ஒன்னா இருக்குன்னு சொன்னாங்களே, அந்த ஜோசியர் ஐயா கூட சொன்னாரு. அப்படி இருக்கிறதுனாலதான் நீ எனக்கு கெட்டது நடக்கிறப்போ அதை தடுத்து நிறுத்திருக்க. இன்னொரு தடவை கேக்குறேன், கண்டிப்பா சொல்லு. என் முத்து மாமா என் கூட வருவார்ல? ஐயோ லட்சுமி, ரொம்ப தேங்க்ஸ் லட்சுமி. என்னடி இது? என்ன என்ன உன் பிரச்சனை? பிரச்சனையா? ஒரு டீ குடிக்கலான்னு பார்த்தா இந்த அப்பு ஆளையே காணும். அவன் இப்பதான் பால் கறக்க போயிருக்கான். பால் கறக்குறானா? சரி சரி வரட்டும். இப்போ நம்ம கொண்டு வந்திருக்கிற மாட்டுக்கிட்ட இருந்து பால் கறந்திருப்பான். அந்த பசும்பால் மொத்தத்தையும் நானே குடிக்கிறேன். முதல்ல இத சாமிக்கு வைப்போம். கடவுளே, இது நான் கோவிலுக்கு தானமா வாங்கி கொடுத்த மாட்டோட பால். ஸ்வேதாக்கா என் முத்து மாமாவை கல்யாணம் பண்ணிக்க விடாம தடுத்த மாட்டோட பால். இது முதல்ல உனக்கு வச்சிருக்கேன். அடுத்து என் முத்து மாமாவுக்கு தான் இதை கொடுக்கணும். சார், யார் அப்புவா? பால் கொண்டு வந்திருக்கு சார். என்ன திடீர்னு இந்த நேரத்துல பால்? பார்த்து சார், புது மாடு சார். பால் நல்லா திக்கா இருந்துச்சு, குடிச்சா உடம்புக்கு நல்லது, அதான். டே பையா, நீ அப்படியே விழுந்து விழுந்து வெண்ணிலா மாதிரியே கவனிக்கிறியடா. எங்க இந்த மாதிரி உனக்கு நான் இப்படி ஃபிட்டா இருக்கிறது பிடிக்கலையா? இவ்வளவு திக்கா பாலை குடிச்சிட்டு ஒரே இடத்துல உக்காந்துட்டு இருந்தானா கொழுப்பு சேர்ந்துரும், ஜீரணமே ஆகாது. இதெல்லாம் குடிச்சா ஓடி ஆடி வேலை பார்க்கணும். நான் எங்க இங்கே கண்ணு தெரியாம உக்காந்துட்டு இருக்கிறேன். சார், நானே உங்களை கேட்கலான்னு நினைச்சேன். எப்ப பாரு வீட்டுக்குள்ளேயே இருக்கீங்களே, அப்படியே கொஞ்சம் வெளியே போயிட்டு வரலாம்ல சார்? எனக்கும் ஆசைதான். யாரை கூட்டிட்டு போவா? சார், ஜீப்ல கிளம்பி போலாம்ல சார்? வீட்லயே இருந்தா போர் தானே அடிக்கும். கோவிலுக்கு எப்படியாவது முத்து மாமாவை கூட்டிட்டு போய் சாமி கும்பிடணும். போகணும். ஆனா என்ன பண்றது, இப்ப நம்ம மில்லு வேலை, செங்கல் சூளை வேலை எல்லாத்தையும் கார்த்தியே பாத்துக்கிறான். மருது வயக்காட்டு வேலை எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறான். அவங்க கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. டே தம்பிங்களா, எனக்கு வீட்லயே போர் அடிக்குது, என்ன எங்கேயாவது வெளியே கூட்டு வாங்கன்னு கேட்க முடியுமா? கேட்டாதான் நல்லா இருக்குமா? சார்,
நீங்க தப்பா நினைக்கலைன்னா நான் உங்களை வெளியே கூட்டிட்டு போறேன் சார். நீ தப்பா எடுத்துக்காத. நான் வெளியே போனேன்னா வெண்ணிலா கூட தான் போவேன். ஜீப்ல போகும்போது வெண்ணிலா கூட போறதா சந்தோஷம். நாங்க ஹனிமூன் போகும்போது எவ்வளவு சந்தோஷமா போனோம் தெரியுமா? இதெல்லாம் உங்ககிட்ட ஏன் சொல்லணும்னு எனக்கே தெரியல. நீ நல்லா பையனா இருக்கிய, எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, அதுக்கு தான் சொல்றேன். அந்த ஹனிமூன் டைம்லயே நானும் வெண்ணிலாவும் ஒருத்தர் ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு நினைக்கும் போதே அவ்வளோ நல்லா இருக்கு. அந்த ஆக்சிடென்ட் எடுத்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட அவ்வளோ சந்தோஷமா சிரிச்சிட்டு இருந்தோம். இப்போ எனக்கு கண்ணு தெரியலனா கூட பெருசா கவலைப்படாம இருக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? என் கண்ணுக்குள்ள இன்னும் வெண்ணிலா தெரிஞ்சுட்டே இருக்கா. என் மனசுக்குள்ள தானே இருக்கா. அதனால வெளியில போனா என் வெண்ணிலா கூட தான் போவேன். சார் பரவாயில்ல சார். இப்போ நீ வெளியே போகலான்னு சொன்னதுக்கு அப்புறமும் நான் வரலன்னா உன் மனசு கஷ்டப்படும். ஆனால் இப்போ சொன்னதுக்கு அப்புறம் நிஜமாலுமே எனக்கு வெளியே போகணுன்ற ஒரு மூடு வந்துருச்சு. ஆனால் நான் வெண்ணிலா கூட தான் போவேன். சரிங்க சார். மேடம். சொல்லுங்க மேடம். அந்த பாலுங்க, இப்ப நம்ம கொண்டு வந்தோமே அந்த மாட்டோட பாலுங்க. ஏய், உன்னதான் கேள்வி கேக்குறேன், அப்படியே மரம் மாதிரி நிக்கிற. இப்பதான் மேடம் முத்தரசன் சாருக்கு அந்த பாலை ஊத்தி கொடுத்தேன். அறிவு இருக்கா உனக்கு? யார கிட்ட அந்த பாலை கொடுத்த நீ? சாரி மேடம், எனக்கு தெரியாது. இத பாரு, வீட்ல எத்தனை மாடு இருக்கு? வேற நிறைய பசுமாடு இருக்குல்ல. அந்த பால் எல்லாம் கறந்து மாமாக்கு எவ்வளவு வேணாலும் கொடு. ஆனா அப்போ நாம கொண்டு வந்தோமே அந்த பசுமாட்டோட பாலை நான் மட்டும்தான் குடிக்கணும். ஏன் மேடம்? தெரிஞ்சுக்கிட்டே தெரியாதது மாதிரி கேக்குறியா? இது அந்த வெண்ணிலா இருக்காளே, வீணா போன வெண்ணிலா, அவ வாங்கி கொடுத்து என் கல்யாணத்தையே தடுத்த மாடு. அதுக்கு தான் சொல்றேன், இந்த பாலை நான் மட்டும்தான் குடிக்கணும்னு. அப்படியே அந்த பாலை குடிக்க குடிக்க அவ ரத்தத்தை குடிக்கிற மாதிரி இருக்கும். சரிங்க மேடம், இனிமேல் கரெக்டா கொண்டு வந்து கொடுத்துறேன் மேடம். அறிவில்லாம முத்தரசன் சார் கிட்ட கொடுத்தேன் அது இதுன்னு. ஏய், இனிமே அவருக்கு அந்த மாட்டு பால் கொடுக்கவே கூடாது. அப்படி கொடுத்தா வெண்ணிலா வாங்கி கொடுத்த மாடுன்னு அவர் மனசுக்குள்ள இன்னும் பாசம் ஜாஸ்தி ஆகி உண்மையான வெண்ணிலா எங்கன்னு தேட ஆரம்பிச்சிருவாரு. அதுக்கப்புறம் என்னால நடிக்கவே முடியாது. அதனால இன்னையோட இந்த வேலையை நிறுத்திக்கோ. இனிமே ஏதாவது அந்த பாலை கொடுத்தன்னு தெரிஞ்சது அவ்வளவுதான். நீங்க இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறம் நான் எப்படி மேடம் கொடுப்பேன்? கொடுக்க மாட்டேன் மேடம். இனிமே கறந்து வச்ச பாலை என் கிட்ட கொண்டு வந்து கொடுக்கணும். அது அப்படியே நான் குடிப்பேன். புரியுதா? சரிங்க மேடம். போ. சூப்பர் ஸ்வேதா, சூப்பர். ஸ்வேதா, என்னாச்சு மருது? இவர் வெண்ணிலா நம்ம மறுபடியும் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வழி கிடைச்சிருச்சு. என்ன மருது சொல்றீங்க? நிஜமாவா? இப்பதான் அவளை கோயில பார்த்தேன். ஆனா பக்கத்துல போறதுக்குள்ள அவ ஆட்டோ ஏறி போயிட்டா. என்ன மருது நீங்க இத சொல்லவா இவ்வளவு சந்தோஷமா ஓடி வந்தீங்க? அது இல்ல ஸ்வேதா, நாளைக்கு பௌர்ணமிக்கு அதே அம்மன் கோயிலுக்கு தாலி தானமும் அன்னதானமும் செய்யறதுக்காக வெண்ணிலா அங்க வரா. இத பாரு. வெண்ணிலா முத்தரசனா? எவ்வளவு திமிரு, எவ்வளவு திமிருன்னு பாத்தீங்களா? நாம இவள வீதி வீதியா தேடிட்டு திரியிறோம். இவ என்னடானா கோயிலுக்கு வந்து அன்னதானம் கொடுக்க போறாளா? ஏன் பேர் இருக்க வேண்டிய இடத்துல அவ பேர் இருக்கு. ஸ்வேதா முத்தரசன் மட்டும்தான் இங்க இருக்கணும். வெண்ணிலா முத்தரசன் பேரை பார்க்கும் போது எனக்கு அப்படியே பத்துக்கிட்டு வருது மருது. ஸ்வேதா, நாளைக்கு நம்ம அங்க முதலே போயிடலாம். அங்க வச்சு அவளை எப்படியாவது பிடிச்சிருவோம். முடிஞ்சா நாளைக்கு இவள புடிச்சிடுவோம்.
இவ வெளியில இருக்கிற வரைக்கும் முத்தரசன் மாமா கிட்ட என்னால தாலி வாங்க முடியாதபடி திருப்பி திருப்பி ஏதாவது ஒரு தடை வந்துகிட்டே இருக்கும். நாளைக்கு கோயிலுக்கு வெளியில நின்னு அவளை அப்படியே மடக்கி தூக்கிட்டு போய் உடனே தோட்டத்து வீட்டுல அடைச்சு வைக்கணும். மருத அன்னதானம் பண்றாளா அன்னதானம், அந்த அன்னதானத்தையும் தாலி தானத்தையும் நான் என் மாமா கூட சேர்ந்து அதே இடத்துல நான் பண்ணணும். அதே போர்ட்ல ஸ்வேதா முத்தரசன்னு பேரு வரணும். வெண்ணிலா வரண்டி வர. நாளைக்கு என் கையில மாட்டி நீ செத்தடி. என்கிட்டயே பூச்சி காட்டுறியா நீ? கலக்கிட்டீங்க மருத, கலக்கிட்டீங்க. பிடிக்கிறேன் அவள. ஏ அப்போ சீக்கிரமா சுகர் தூக்கலா போட்டு ஒரு டீயை கொண்டு வா. கூகுள், என்னடா இனியும் உன் மாமாவை காணோம்? ஐயோ, அதான் நான் சொன்னேன்ல, அவர் ஒரு சரியான சாப்பாட்டு ராம. அவர் கண்ணுல படுற எதையுமே விட மாட்டாரு. இப்ப எங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரோ தெரியல. அவரு தான் காலிங் பெல் அடிக்கிறாருன்னு நினைக்கிறேன். நீயே போய் கதவை தர. போய் தர. மாப்பிள கக்கலு 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 கக்கலு, எப்படிப்பா இருக்க? ஏன் மூஞ்சி சைடு வாங்குது? என்ன மாப்பிள, மாமா லேட்டா வந்துட்டேன்னு கோவமா? பாரு, எவ்வளவு சந்தோஷமா நான் உன்னை கட்டி பிடிக்கிறேன். பதிலுக்கு மாமாவை நீ கட்டி பிடிக்க வேணாமா? ஏங்க, உங்க மாப்பிள்ள நான் இல்லைங்க, இதோ அவன்தான். என்கிட்டயே ஆட்டத்தை காட்டுறியா? இவரு கண்டிப்பா இல்ல. ஏன்னா இவரு மூக்கு என் அக்கா மூக்கு மாதிரியே இல்ல. சின்னதுல இருந்தே ஓ மூக்கு என் அக்கா மூக்கு மாதிரியே இருக்கு, அக்கா மூக்கு மாதிரியே இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருப்பேனே. மறந்துட்டியா? உனக்குதான் அந்த மாதிரி ஒரு மூக்கு இருக்கு. நீ தாண்டா என் மாப்பிள. என்கிட்டயே உன் வேலையை காட்டுறியா? இங்க பாருங்க, அவர் உங்ககிட்ட சும்மா விளையாட்டு காமிச்சிட்டு இருக்காரு. அவரு தான் உங்க மாப்பிள்ள. என்னடா இது, டார்ச்சர் பிடிச்ச ஆளா இருக்காரு இந்த ஆளு. ஆனா எனக்கு ஒரு சந்தேகம்டா. போன்ல பேசும்போது உன் வாய்ஸ் வேற மாதிரி இருந்தது, ஆனா நேர்ல பேசும்போது உன் வாய்ஸ் வேற மாதிரி இருக்கே. அது மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கு. சார், குழம்பாதீங்க. நடந்த உண்மையை நான் சொல்றேன். அவனுக்கு நீங்க எப்ப போன் பண்ணாலும் போனை என்கிட்ட கொடுத்து நீ பேசு நீ பேசுன்னு கலாய்ப்பான். அடப்பாவி, உன் குறும்பு சின்ன வயசுல இருந்து மாறவே இல்ல. எப்ப பார்த்தாலும் மாமா கிட்ட விளையாடுறதே உன் வேலையா போச்சு. அது சரி, சின்ன வயசுல உன்னை நான் பைக்ல கூட்டு போனேன், ஞாபகம் இருக்கா? ஐயோ, அப்போ நம்ம 2 பேரும் பைக்ல இருந்து விழுந்து அடிபட்டுக்கிட்டோம். அதுவும் ஏன் தெரியும்ல, அங்க புதுசா ஒரு ஹோட்டல் திறந்திருந்தாங்க. அத பாத்துக்கிட்டே போய் 2 பேரும் பட்டக்கடுக்கல விழுந்துட்டோம். அப்போ எனக்கு ஒரே ஒரு வருத்தம் என்னன்னு தெரியுமா? உன் கையில அடிபட்டு 6 தையல் போட்டாங்க. அத நான் பார்க்கணும். எங்க கைய காட்டு. மாப்ள, என்னது இது? இங்க ஒரு பெரிய தையல் போட்ட தழும்பு இருந்துச்சு, அத மொத்தமாவே காணோம். மாமா, அது வந்து என்னடா இது, இத சொல்லாம விட்டானே நம்ம கூகுள். திடீர்னு காணாம போயிடுச்சா? எனக்கு ஒரே கன்ஃபியூஷனா அது இருக்கு. வந்து அதை இவன் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி மறைச்சிட்டான்.
எல்லாரும் அது என்ன அசிங்கமா இருக்குதுன்னு கேட்டுட்டே இருந்தாங்க. அதான் இப்படி பண்ணிட்டான். ஆமா 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 ஆமா. இன்னைக்கு இருக்கிற இளவட்டம் இல்லையா நீங்க, அதனால கண்டிப்பா அதை பண்ணிருப்பீங்க. யூத் எஃபெக்ட். சரி சார், நீங்க போன் பண்ண நேரத்துக்கு இப்பதான் வந்து சேர்றீங்க, ஏன் இவ்வளவு லேட்டு? அதுவும் இவன் பண்ண கூத்துதான். நான் போன் பண்ணி ரூம் எங்க இருக்குன்னு கேட்டேன். இவன் என்ன பண்ணா, நான் ஆபீஸ்ல இருக்கேன், நீங்க அங்க வந்துருங்க, நம்ம சேர்ந்தே வீட்டுக்கு போலான்னு சொன்னான். சரி சொல்றானேன்னு நானும் அங்க போனேன். அங்க போய் பார்த்தா இவன் அங்க இல்ல. போன் பண்ணி கேட்டா, மாமா நான் வீட்டுல தான் இருக்கேன், நீங்க வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லிட்டான். ஓ சரின்னு வந்துகிட்டு இருந்தானா, வர வழியில ஒரு ஹோட்டலை பார்த்துட்டேன். கொஞ்சம் லைட்டா ஏதாவது சாப்பிடுவோமேன்னு இறங்குனேன். ருசினா ருசி, அப்படி ஒரு ருசி. பசிக்காம சாப்பிடும் போதே இப்படி இருக்கே, அப்ப பசிச்சு சாப்பிட்டா எப்படி ருசியா இருக்கும்னு அடுத்து மறுபடியும் பசிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணி அங்கேயே மறுபடியும் சாப்பிட்டு சாப்பிட்டு அப்புறமா வந்தேன். சரி சரி, அதை விடுங்க, அந்த கதையெல்லாம் எதுக்கு இப்போ. கோகுலு இது பாரு, நாம உடனே கிளம்பணும், புரியுதா? போன்ல உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன், திரும்பவும் உனக்கு சொல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறேன், அப்படித்தானே? ஆமா ஆமா ஆமா, அதான் சொன்னீங்களே நீங்க, யாரோ ஸ்வேதான்னு ஒரு பொண்ணு இருக்கு, அந்த பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னீங்கல்ல. அதேதான் அதேதான் அதேதான். சரி, இன்னொரு விஷயத்த சொன்னேனே, அதை சொல்லு. அந்த பொண்ணுக்காக மட்டும் இல்ல, அந்த வீட்டுல வெண்ணிலான்னு இன்னொரு பொண்ணு இருக்கு, அதோட வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காக ஸ்வேதாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னீங்க, கரெக்டா? அது மட்டும் இல்லப்பா, எனக்கு அங்க திட்டு வாங்கி உடம்பெல்லாம் அப்படியே புண்ணாய் போச்சு. நீ என் கூட வந்து எனக்கு ஒத்தாசையா இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். எதுக்கு? நானும் உங்க கூட சேர்ந்து திட்டு வாங்கறதுக்கா? இல்லப்பா, நீ என் கூட இருந்தா ஏன் அவமானத்தை உங்ககிட்ட சொல்லி கொஞ்சம் ஆறுதல் பட்டுப்பேன்ல, நாம ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா இருக்கலாம்ல. ஆக மொத்தத்துல மாப்பிள்ளையே என்ன வீட்டுக்கு கூப்பிடல, அவமானப்படுறதுக்காக கூட கூப்பிடுறீங்க, அப்படிதானே? என்னப்பா இப்படி பட்டுன்னு சொல்லிட்ட? அங்க எல்லாரும் மாப்பிள வரப்போறாருன்னு ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா? வந்தா கோகுலோட தான் வரணும்னு சொல்லிட்டாங்க தெரியுமா? மாமா, நீங்க பாட்டுக்கு சும்மா கோகுல்னு சொல்லாதீங்க மாமா. என் பேர்ல ஒரு சின்ன திருத்தம் பண்ணிருக்கேன். என்னப்பா அது? ஆமா, என் பேர் கோகுல், கோகுல கிருஷ்ணன். கோகுல கிருஷ்ணனா? என்னப்பா எல்லாமே புதுசு புதுசா இருக்கு. அது என் ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அவன் பேரு கிருஷ்ணன். நான் தான் சார். அவனா எனக்கு பயங்கர உசுரு, அதனால அவன் பேரையும் சேர்த்து நான் கோகுலு, அவன் கிருஷ்ணன், கோகுல கிருஷ்ணன் வச்சுக்கிட்டேன். இங்க எல்லாரும் என்ன கிருஷ்ணன் தான் மாமா கூப்பிடுவாங்க. நீங்களும் இனிமேல் என்ன கிருஷ்ணன் தான் கூப்பிடணும். அப்படி கூப்பிட்டா எனக்கு ரொம்ப சந்தோஷம். சரி மாப்பிள, கோகுல்னாலும் ஒண்ணுதான், கிருஷ்ணன்னாலும் ஒண்ணுதான், எல்லாமே பரமாத்மாவோட பேரு தானே. சரி சரி, அப்புறம் வெளிநாட்டுக்கு போகணும் அது இதுன்னு என்கிட்ட போன்ல அவ்வளவு பில்டப் பண்ண, இப்போ வரதானே? நான் போல, அதனால என் ஆசையை நிறைவேற்றுறதுக்காக என் ஃப்ரெண்டு கிருஷ்ண போறான். இதான்ப்பா ஃப்ரெண்ட்ஷிப்ங்கிறது. நண்பனோட ஆசையை நிறைவேற்றுறதுக்கு நீங்க போறீங்க பாருங்க, எனக்கு சந்தோஷம். அப்புறம் ஃபாரினுக்கு போனா எனக்கு போன் பண்ணுங்க, அங்க என்ன கிடைக்குதோ அது கொஞ்சம் எனக்கு. சரி சரி, கிளம்பலாம். ஏற்கனவே நான் நிறைய லேட் பண்ணிட்டேன், எல்லாரும் காத்துட்டு இருப்பாங்க, போலாம். சரி கிளம்பலாம் கோகுல். மாமா, நான் என்ன சொன்னேன்? நான் என்ன எப்படி கூப்பிட சொன்னேன், நீங்க எப்படி கூப்பிடுறீங்க? ஓ கிருஷ்ணா, அது கிளம்புப்பா கிருஷ்ணா. மாமா, நீங்க போய் கார்ல வெயிட் பண்ணுங்க, நான் போய் ட்ரெஸ் மாத்திட்டு வந்துடுறேன். சரிப்பா. சார், அப்ப நான் வரட்டுமா சார்? போனா என்ன மறந்துடாதீங்க. உங்க ஃப்ரெண்டுக்கு நீங்க போன் பண்ணும்போது எனக்கும் நீங்க போன் பண்ணணும். ஃப்ரெண்டு ஞாபகம் வரும்போது ஏன் ஞாபகமும் வரணும். ஓகே, தேங்க்யூ மாப்பிள. சீக்கிரம் வந்துருங்க, நான் கார்ல வெயிட் பண்றேன். ஓகே, பாய் சார். பாய் பாய். டேய் அப்பா சாமி, என்னடா மாமா இப்படி இருக்காரு? எதோ சொன்னாலும் நம்புறாரு. அதுதான் நான் சொல்லல, சரியான சாப்பாட்டு ராம, மாங்கா மடையன். கொஞ்சம் கூட உன் மேல சந்தேகமே வரல பாத்தியா? தெளிவா தப்பான ஆளை கூட்டிட்டு கிளம்புறாரு பாரு. சரி நீ போய் ட்ரெஸ் மாத்திட்டு கிளம்பு.